فَإِنَّهُ يَعْلَمُ السِّرَّ وَأَخْفَى. அவன் ரகசியங்களையும் அதனைவிட மறைவானவற்றையும் நன்கு அறிகிறான் என்று அல் குர்ஆன் கூறுகிறதை நாங்கள் பார்க்கலாம். எங்களது வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் சில கேள்விகளை நாங்களே கேட்கிறோம். ஏன் நான் மாற இயலாமிக்கிறேன்? எனக்கு ஏன் அடிக்கடி கோபம் வந்து கொண்டிருக்கிறேன்? ஏன் எனக்கு சில பழக்கங்களை என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு விட இயலாமல் இருக்கிறது? உண்மையில் இதற்கான பதில்களை நாங்கள் வெளியே தான் தேட முயற்சிக்கிறோம். ஆனால் எங்களுக்குள்ளால் மறைந்திருக்கும் ஒரு அமைதியான சக்தி இருக்கிறது. அதுதான் நாங்கள் ஆழ்மனம் என்று சொல்லுவோம், அன்கான்ஷியஸ் மைண்ட் என்று சொல்லுவோம். உளவியல் கூறுகிறது, மனிதன் நடத்தைகளில் பெரும் பகுதியை இயக்குவது அவருக்கு தெரியாமல் செயல்படும் இந்த ஆழ்மன சக்தி தான் சொல்லுவோம். நான் நினைக்கிறது, பேசுகிறது, நாங்கள் செய்யக்கூடிய நாளாந்த வேலைகள், பல நேரங்களில் நம்முடைய உள்ளார்ந்த நினைவுகள், பயங்கள், காயங்கள், உணர்ச்சிகள் இந்த ஆழ் மனதில் அப்படியே பதிந்து கொண்டு அதிலிருந்து நம் வாழ்க்கையை அமைதியாக வழி நடத்துகின்றன. அதனால தான் பாருங்கள், சில சமயம் நாங்கள் தீர்மானிக்கிறோம், இனி நான் கோபப்படவே மாட்டேன், இனி நான் நேரத்துக்கு தொழுவேன், இனி நான் வெறுப்புகளை கைவிடுவேன், பொறாமைப்படவே மாட்டேன், இனி நான் நல்ல மனிதனாக மாறுவேன் என்று சொன்னாலும் சில நாட்களில் மீண்டும் நாங்கள் அதே நிலைமைக்கு வருவதை பார்க்கலாம். ஏன்? மாற்றம் என்பது வெளியிந்து வருவதல்ல, ஆழ்மனத்தின் உள்ளே நடக்க வேண்டும். இங்கே தான் இஅ்திகாஃப் என்ற ஒரு அற்புதமான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் தந்திக்கிறான். இப்போ இஅ்திகாஃப் என்பது வெறும் ஒரு தனிமை அல்ல, அது உள்ளத்தின் அமைதியான ஒரு லெபார்ட்டரின்னு சொல்லுவாங்க, ஆய்வகம். உலகத்தினுடைய சந்தடிகள் குறைகிற நேரத்தில், உலகத்தின் சோழிகளிலிருந்து ஒதுங்கி இருக்கிற நேரத்தில் தான் இந்த ஆழ்மனம் பேச ஆரம்பிக்கும். மனிதன் தன்னுடைய உள்ளார்ந்த உணர்ச்சிகளை சந்திக்க ஆரம்பிக்கிறான். எனவே இஅ்திகாஃபில் நாங்கள் அமைதியாக இருந்து, தியானத்தோடு இருந்து, திக்ரில், குர்ஆனில் இருந்து எங்களது ஆழ்மனதோடு நாங்கள் பேசுகின்ற போது எங்கள் வாழ்க்கையிலே பெரும் ஒரு மாற்றத்தை எங்களுக்கு கொண்டு வரலாம். எனவே அப்படியான இஅ்திகாஃபாக இம்முறை இந்த இஅ்திகாஃபை நாங்கள் அமைத்துக் கொள்வோம்.